ஹாய் மக்களே! மேக சந்தேசம் சீரியல் ஜூலை 21, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டனை தட்டி விட்டுருங்க. பூமி சொல்றா சரச்சந்திரா கிட்ட, நாங்க காட்டுல உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடணும். போலீஸ் இரக்கமே இல்லாம சுட்டாங்கப்பா. அப்போ கஹன் பாவா தான் என்னை காப்பாத்தி பள்ளத்தாக்குல விழுந்தாரு அப்படின்னு சொல்றா. இவ்வளவு நடந்தும் அத்தை எதையும் மனசுல வச்சுக்காம என்ன அவங்க வீட்டுக்கு அனுப்ப சொல்லி மட்டும்தான் கேக்குறாங்க. இது உங்களுக்கு நியாயமா தெரியலையான்னு கேக்குறா. சரச்சந்திரா உடனே கோவப்பட்டு, என்ன பூமி, என்ன தப்பு சொல்றியா அப்படின்னு கேக்குறாரு. பூமி சொல்றா, நான் உங்களை தப்பு சொல்லல, கொஞ்சம் யோசிச்சு பார்க்க சொல்றேன்னு சொல்றா. அபூர்வா சொல்றா, இவ எப்பவுமே அவங்களுக்காக தான் சப்போர்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்றா. நட்சத்திரா சொல்றா, ஆமா, நாம என்ன பண்ணாலும் இவளுக்கு கணக்குலே வராது அப்படின்னு ஏத்தி விடுறா. சரச்சந்திரா கடுப்பாவி சொல்றாரு, யாரும் பேசாதீங்க, நான் பூமிக்கு எவ்வளவு நல்லது பண்றேன்னு அவளுக்கு புரியல. எப்பவும் அவங்க மாயையிலே இருக்கா. அதனால பூமியை இனிமே இந்த வீட்டுல வைக்க போறது இல்லைன்னு ஆர்டர் போடுறாரு. அப்போ மீரா கேக்குறா, ஒருவேளை சாரதா வீட்டுக்கே அனுப்ப போறீங்களான்னு பயப்படுறா. அதுக்கு சரச்சந்திரா சொல்றாரு, இல்ல, நான் பூமிய வெளிநாட்டுக்கு அனுப்ப போறேன். இங்கேயே இருந்தா என் கண்ணை மூடி அவங்க வீட்டுக்கு ஓடிடுவான்னு அதிரடி முடிவை சொல்றாரு. பூமி அதிர்ச்சியாக, அப்பா எனக்கு வெளிநாடு போக விருப்பம் இல்ல, நான் போக மாட்டேன்னு அழுவுறா. உடனே கேபி சொல்றாரு, இது நல்ல முடிவு கிடையாது, பூமி விருப்பத்தை கேட்கணும்னு சொல்றாரு. சூர்யாவும் ஆமா, இது சரி வராதுன்னு சொல்றான். ஆனா சரச்சந்திரா சொல்றாரு, எனக்கு முடிவெடுக்க முழு உரிமையும் இருக்கு, யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், பூமி நீ வெளிநாடு போற அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் விசா ஏற்பாடை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அடுத்தது செர்ரி நட்சத்திராவோட கையை பிடிச்சு வலுக்கட்டாயமா டான்ஸ் ஆட வச்சுக்கிட்டு இருக்கான் பார்ட்டியில. அப்போ நட்சத்திராவை சொல்றான், நட்சத்திரா ஒழுங்கா டான்ஸ் ஆடுன்னு மிரட்டுறான். நட்சத்திரா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா, எங்க அப்பா கிட்ட உண்மையை சொல்லிடுவேன்னு பிளாக்மெயில் பண்ணி தான் என்னை இங்க கூட்டிட்டு வந்த, என் விருப்பம் இல்லாம என்னை இங்க இழுத்துட்டு வந்து என் கையை பிடிச்சு ஆட வைக்கிறியா, உன் சங்கதியை அப்புறம் கவனிச்சுக்கிறேன்னு கடுப்பாகிறா. செர்ரி பெருமையா சொல்றான், புருஷன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும், என்னை மீறி உனக்கு என்ன இருக்குன்னு சொல்றான். சரி டான்ஸ் ஆடு, நான் ஜூஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன் வந்துடுன்னு சொல்றான். வெயிட்டர் 2 ஜூஸ் கிளாஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. நட்சத்திரா அவனுக்கு ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு யோசிக்கும் போதே செர்ரியோட ஃப்ரெண்டு வந்து அவன்கிட்ட பேசுறான். செர்ரி ஜூஸ் கிளாஸை பக்கத்துல வச்சுட்டு ஃப்ரெண்டு கூட பேச போறான். செர்ரி கவனிக்காத நேரமா பார்த்து நட்சத்திரா யாருக்கும் தெரியாம செர்ரி குடிக்கிற ஜூஸ்ல செர்ரிக்கே தெரியாம சரக்க கலந்துடுறா. ஜூஸை குடிச்ச செர்ரி, என்ன இது ஜூஸ் ஒரு மாதிரி வித்தியாசமான டேஸ்டா இருக்குன்னு சொல்றா. நட்சத்திரா உடனே, அதெல்லாம் இங்க ஸ்பெஷல் ஜூஸ் அப்படிதான் இருக்கும், நல்லா குடின்னு சொல்லி முழு கிளாஸையும் குடிக்க வச்சிடுறா. அடுத்தது செர்ரி டான்ஸ் ஆட போகும்போது அடுத்த கிளாஸ் ஜூஸ்லயும் சரக்க கலந்துடுறா. 2 கிளாஸையும் குடிச்ச செர்ரிக்கு போதை தலைக்கேறுது. அடுத்தது நட்சத்திரா எல்லாரும் கிளம்புறாங்க, நாமளும் வீட்டுக்கு போலான்னு கையை பிடிச்சி இழுக்கிறா. செர்ரி தடுமாறிக்கிட்டே, எனக்கு ரொம்ப கிக் ஆயிடுச்சு, இப்போ வீட்டுக்கு வந்தா மாமா என்னை திட்டுவாரு, போதை தெரிஞ்ச அப்புறம் வரேன்னு சொல்றான். ஆனா நட்சத்திரா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா, என்னையா மிரட்டி இங்க கூட்டு வந்த, இப்போ அப்பா முன்னாடி உன்னை குடிகாரனா நிக்க வச்சு உன் மானத்தை வாங்குறேன்னு நினைச்சுக்கிட்டே நாம இப்பவே போலான்னு கையை பிடிச்சு இழுத்துட்டு போறா. செர்ரி கார்ல பின் சீட்ல உட்காந்துக்கிட்டு, ப்ளீஸ் நட்சத்திரா காரை நிறுத்து, மாமா என்ன இந்த நிலைமையில பார்த்தா கண்டிப்பா திட்டுவாரு அப்படின்னு சொல்றான். நட்சத்திரா, இன்னைக்கு எங்க அப்பா முன்னாடி உன்னை நிக்க வச்சு நீ என்ன பதில் சொல்றன்னு பாக்குறேன் அப்படின்னு காரை நிறுத்தாம வேகமா ஓட்டுறா. செர்ரி போதையில திடீர்னு நட்சத்திராவுக்கு கிஸ் கொடுக்க வர அவ சடனா பிரேக் போட்டுடுறா. அப்புறம் செர்ரி காரை நிறுத்த சொல்லி ஸ்டேரிங்கை பிடிச்சு இழுக்கிறான். 2 பேருக்கும் இடையில சண்டை நடக்குது. கார் கட்டுப்பாட்டை இழந்து நேரா போய் ஒரு மரத்துல பயங்கரமா மோதுது. கார்ல இருந்து லேசா புகை வருது. 2 பேரும் லேசான காயத்தோட மயக்கமாயிடுறாங்க. அங்க வீட்டுல சாரதா வெங்காயம் நறுக்கிக்கிட்டே அழுதுகிட்டு இருக்காங்க. பூரி வந்து, அம்மா வெங்காயம் நறுக்கிறதுனால கண்ணுல தண்ணி வருதா, தாங்க நான் நறுக்கிறேன்னு கேக்குறா. சாரதா சொல்றாங்க, இல்லடி, வெங்காயத்தால இல்ல, பூமி இங்க வரலையே, கஹன் எவ்வளவு வேதனைப்படுவான்னு நினைச்சுதான் எனக்கு அழுக வருதுன்னு சொல்றாங்க. சரச்சந்திரா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே, 2 பேரும் எவ்வளவு நேசிச்சவங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. கஹன் பசியோட கூட இருப்பான்னு புலம்பி அழுதுகிட்டே சமைக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஆகாஷ் ரொம்ப ஜாலியா கிட்டார் வாசிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். பக்கத்துல இருக்கிற தாரா, எனக்கும் கிட்டார் கத்து கொடுங்கன்னு கேக்குறா. ஆகாஷும் கத்து தரேன்னு சொல்லிட்டு அவன் தலையில இந்த கேப்பை அவ தலையில வச்சு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே கத்து கொடுத்துட்டு இருக்கான். ஆகாஷ் தாராவுக்கு கிட்டார் வாசிக்க கத்து கொடுத்துட்டு இருக்கும் போது சாரதா கஹன்னு கூப்பிட்டே வர சத்தம் கேக்குது. உடனே ஆகாஷ் தாரா கிட்ட கத்த ஆரம்பிக்கிற மாதிரி நடிக்கிறான்.
உன்னை எத்தனை தடவை சொல்றது என் ரூமுக்கு வராத, என் கூட பேசாதன்னு. என் கிட்டாரு என் தொப்பியெல்லாம் தொடுறியா என் பர்மிஷன் இல்லாம? எப்படி உள்ள வந்தன்னு கத்துற மாதிரி நடிக்கிறான். உடனே தாரா ஏதோ சொல்ல வரா. ஆகாஷ் விடாம கெட் அவுட்னு அவளை கத்தி வெளியே விரட்டிடுறான். அப்போ உள்ள வராங்க சாரதா. பாத்தியாம்மா, இவ எப்ப பார்த்தாலும் என்னை வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான்னு கம்ப்ளைண்ட் பண்றான். உடனே சாரதா சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. சாரதா சொல்றாங்க, நீ வீட்டுக்கு வந்ததுல இருந்து எதுவுமே சாப்பிடல, பெத்த மனசுக்கு தெரியும் உன் பசி, அதான் சாப்பாடு கொண்டு வந்தேன்னு சொல்லி சாப்பாடு ஊட்டிவிட போறாங்க. ஆனா ஆகாஷ் நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி அவனே சாப்பிடுறான் வாங்கி, தட்டை வாங்கி. சாரதா அவனை பார்த்துக்கிட்டே, இவன் தாரா கிட்ட நடந்துக்கிறத பார்த்தா ஏதோ சந்தேகமா இருக்கே, இந்த விஷயத்த உடனே பூமி கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அபூர்வாவும் சூர்யாவும் தனியா பேசிட்டு இருக்காங்க. அபூர்வா சொல்றா, எனக்கு என்னவோ இங்க இருக்கிறவன் கண்டிப்பா கஹன் இல்லைன்னு தோணுதுன்னு சொல்றா. ஆனா சூர்யா சொல்றான், இல்ல மேடம், நாங்க தான் கொடைக்கானல் வர போய் பார்த்தோமே, இங்க இருக்கிறது கஹன் தான் சொல்றான். அபூர்வா விடாம சொல்றா, இல்ல சூர்யா, உண்மையிலேயே அவன் கஹனா இருந்தா பூமி அவனோட பொண்டாட்டின்னு உரிமையா சண்டை போட்டு கூட்டிட்டு போயிருப்பான். ஆனா சரச்சந்திரா அனுப்ப மாட்டேன்னு சொன்னதும் வாழை சுட்டிட்டு போறான். அவன் பயந்தாங்குழி, கண்டிப்பா அவன் ஆகாஷ் தான் உறுதியா சொல்றா. அதுக்கு சூர்யா சொல்றான், அப்படி இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம்னு சொல்றான். பூமி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ரொம்ப ஈஸி ஆயிடும்னு சந்தோஷப்படுறான். அபூர்வா சொல்றா, நான் ஏதாச்சும் பண்ணி அங்க இருக்கிறவன் கஹன் இல்ல ஆகாஷ் தான் நிரூபிச்சு காட்டுறேன் பாருன்னு சூர்யா கிட்ட சவால் விடுறா. அபூர்வாவும் சூர்யாவும் பேசிட்டு இருந்தத எல்லா விஷயத்தையும் பூமி மறைஞ்சு நின்று கேட்டிருக்கா. அவளுக்கு செம்ம அதிர்ச்சியாவும் பயமாவும் இருக்கு. அதோட முடியுது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ப்ரோமோ ரிவ்யூ என்ன காமிக்கிறாங்கன்னா, நேத்து நடந்ததுதான் காமிச்சாங்க. ஆகாஷ் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். தாராவும் அவனுக்கு முன்னாடி நின்று ஓவர் பில்டப் கொடுத்துக்கிட்டே ஒர்க் அவுட் பண்றா. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி வளைஞ்சு நெஞ்சு ஜிம் பண்றாங்க. கரெக்டா அந்த நேரத்துல பூமி மேல உள்ள மாடிக்கு வரா. அவங்க ரெண்டு பேரும் பண்ற கூத்த பார்த்து செம கோவமாகறா. பூமி வரத கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பூமி கடுப்பாகி ஆகாஷ் முன்னாடி போய் குறுக்க நிக்கிறா. ஆனா ஆகாஷ் உடனே கொஞ்சம் தள்ளி நில்லுங்கன்னு சொல்றான். உடனே பூமிக்கு இன்னும் கோவம் தலைக்கேறுது. கஹன் மாமான்னு சத்தமா கூப்பிடுறா. அதை கேட்டதும் ஆகாஷ் சுதாரிச்சுக்கிட்டு, ஐயோ நாம கஹன் தான் நடிக்கிறோம்ல அப்படின்னு முடிக்கிறான். பூமி முறைக்கிறத பார்த்து தாரா உஷாராகி பாய் கஹன்னு சொல்லிட்டு ஆகாஷ்க்கு ஒரு ஃபிளைங் கிஸ் கொடுத்துட்டு கீழே ஓடிடுறா. தாரா போனதும் பூமி ஆகாஷ் கிட்ட சொல்றா, நீ பண்றது ரொம்ப ஓவரா இருக்கு, எப்ப மாட்டிப்பியோன்னு நினைச்சு எனக்கு டென்ஷன்ல உயிரே போகுதுன்னு கத்துறா. ஆகாஷ் சொல்றான், இனிமே கவனமா இருக்கன்னு சொல்றான். பூமி சொல்றா, கவனமா இருந்தா மட்டும் போதாது, இந்த தாரா இனிமே இந்த வீட்டுல இருக்கவே கூடாதுன்னு ஆர்டர் போடுறா. பூமி சொல்றா, உடனே தாராவை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புன்னு சொல்றா. ஆகாஷ் இது கொஞ்சம் கஷ்டமாச்சுன்னு இழுக்கிறான். அப்புறம் சரி, நான் சொல்ற மாதிரி தாராவை வீட்டை விட்டு அனுப்பலனா சைன் என்கிட்ட வாங்க முடியாது, கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லவும், இல்ல இல்ல நான் உடனே அனுப்பிச்சிடுறேன்னு சொல்லிட்டு உடனே தாராவோட சூட்கேஸ வாசல்ல வெளியே தூக்கி எறிகிறான். சாரதாவும் பூரியும் வாசல் வெளியே நின்று வேடிக்கை பாக்குறாங்க. ஆகாஷ் தாராவோட கையை பிடிச்சு வீட்டை விட்டு வெளியே இழுத்துட்டு வரான். தாரா கஹன் கஹன்னு கையை விடுங்கன்னு கத்துறா. உடனே ஆகாஷ் கோவமா சொல்றான், நீ மரியாதையா போலனா உன்னை எப்படி வெளியேற்றணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியான்னு கத்துறான். இத சாரதாவும் பூரியும் ரொம்ப சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க. ஆகாஷ் மிரட்டினதும் தாரா பயந்து போய் படியில இறங்கி கீழே போறா. ஆனா அவ சூட்கேஸ் தூக்காம வீட்டு வாசல்ல இருக்கிற திஷ்டி பொம்மை மாதிரி அங்கேயே வந்து நிக்கிறா. நான் போக மாட்டேன், இங்கேயே தர்ணா போட்டேன், உண்ணாவிரதம் இருக்க போறேன்னு சொல்லி எதிர்த்து பேசுறா. அதோட முடியுது. பாய் மக்களே.